அரை மணி நேரத்தில் சிக்கன் பிரியாணி சுவையாக செய்யலாங்க. சிக்கன், தக்காளி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. ஒரு குக்கரை வைங்க. 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் போதும். அதிகமான எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காயை உள்ளே போடுங்க. அடுத்தது நீல வாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக வணக்குங்க. இதோட ஒரு பச்சை மிளகாயை சேர்த்திக்கிங்க. உங்களுக்கு தேவையான 2 மிளகா கூட சேர்த்திக்கலாம். சரிங்களா? இதை வணக்குங்க. சின்ன வெங்காயத்தை ஒரு மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுங்க. பாருங்கள், அதையும் இப்போ சேர்த்துங்க. சேர்த்திட்டு வணக்கிட்டு இருங்க. தக்காளி சேர்த்துங்க. பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க. சரிங்களா? நல்லா வணக்குங்க. அடுத்தது இஞ்சி பேஸ்ட்டு அப்புறம் சேர்த்துங்க. இப்போ மல்லி, புதினாவை சேர்த்திட்டு ஒரு வணக்குங்க. இஞ்சி பேஸ்ட்டை எதனால் லாஸ்ட்டில் சேர்த்துறோம்னா அப்போ தான் அது அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், லாஸ்ட்டில் சேர்த்திட்டு இப்போ அந்த தக்காளி சாறு இருக்கிறதுனால சரியாக அது அடி பிடிக்காது. மிளகாய்த்தூள் நான் 3/4 ஸ்பூன் போட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூனு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கிட்டு ஒரு வணக்கிட்டு கழுகி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்துகிட்டு ஒரு பெரட்டி மூடி வைங்க. இந்த சிக்கனுடைய தண்ணியிலேயே சிக்கன் அரைவாசி வெந்த உடனே 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைங்க. அதுக்கு முன்னால் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிங்க. எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா வணக்கிக்கிங்க. இதை அப்படியே வைங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினா தான் வீடியோ ரன் ஆகும். லைக் பண்ணலைன்னா வீடியோ ரன் ஆகிறது உங்களுக்கு கட் ஆகிடுது. அதனால் தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு அரைவாசி கொதி வந்த உடனே சிக்கன் அரைவாசி வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஊற வச்சிருக்கிற சீரகச்சம்பா அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. கொண்டாந்து சேர்த்து ஒரு கொதி விட்டு குக்கரை போடுங்க. நான் 2 விசில் தான் விட்டேன். ரொம்ப விசில் விட்டிங்கன்னா சிக்கன் களைஞ்சு போயிடும். 2 விசில் கரெக்டான அளவு. சரிங்களா? குக்கரை போட்டு 2 விசில் 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி அந்த ஸ்டவ்வு சூட்டில் அப்படியே இருக்கட்டும். அப்போ ஆவி அடங்கணுன்னு எடுங்க. பாருங்கள், அருமையாக வந்திருக்குது. ஒரு தோசை திருப்பி விடுங்க. கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.